ஸோ டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல நீங்க தான் அந்த செஃப், ஒரு செஃப். அந்த செஃப்ல வந்து உங்களோட ஜாப் என்னது? நீங்க வந்து குக் மீல்ஸ் சாப்பாடு பண்றது. அந்த சாப்பாட்டுக்கு வெஜிடபிள்ஸ், ஸ்பைசஸ் எக்ஸெட்ரா உங்களுக்கு தேவையானது வந்து என்னது? வெஜிடபிள், ஸ்பைசஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த இன்கிரீடியன்ஸ் தான் உங்களோட டிபெண்டன்சிஸ். திங்ஸ் யூ நீட் டு டூ யுவர் ஜாப் வித் த ஹெல்ப் ஆஃப் த டிபெண்டன்சிஸ். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஜாப். ஓகேயா? இப்போ இப்போ டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் இல்லாம என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க குக் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து எழுதிக்கணும் என்னென்ன வேணும் அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ யூ லீவ் த கிச்சன், யூ கோ டு த மார்க்கெட், பை ஆல் த இன்கிரீடியன்ஸ் பை யுவர் செல்ஃப். ஸோ யூ கம் பேக் அண்ட் தென் ஃபைனலி குக். இதனால என்ன ப்ராப்ளம் ஆகுது? உங்க டைம் வேஸ்ட் ஆகுது. உங்களோட இப்போ வந்து டிஃப்ரெண்ட் இன்கிரீடியன்ஸ் வேணும் அப்படின்னா யூ வாண்ட் டு சேஞ்ச் ஸ்டோர். எங்கெங்க எங்க இந்த ஷாப்ல இது கிடைக்கும், இந்த ஷாப்ல இங்க கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் நீங்க போகணும். ஸோ இது இது வந்து ஒரு ப்ராப்ளம். இன்னொரு ப்ராப்ளம் என்ன ஆகும்னா, இப்போ நீங்க வரல, உங்களால குக் பண்ண முடியல, வேற செஃப் தான் பண்ணணும் அப்படின்னா எவ்ரி செஃப் டஸ் த சேம் திங். ஸோ இதனால வந்து உங்களுக்கு குழப்பம் தான் வரும். ஸோ எந்த ஷாப்ல வாங்கினா எது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து குழப்பம் தான் வருமே தவிர்த்து உங்களுக்கு வந்து இதுல வந்து டைம் தான் வேஸ்டேஜ் ஆகும். டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனோட பண்ணீங்கன்னா நீங்க தான் வந்து செஃப். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு ஒரு சப்ளையர் இருக்காங்க. சப்ளையர்னா மேனேஜர் இருக்காங்க, இல்லைன்னா டெலிவரி சர்வீஸ் பர்சன் எல்லாம் இருக்காங்க. அந்த சப்ளையர் வந்து உங்களுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் கிச்சன்லயே கொண்டு வந்து கொடுத்து ஃப்ரெஷ்ஷா கொடுக்குறாங்க, ரெடியா வச்சிடுறாங்க. ஸோ யூ டோன்ட் கேர் வேர் தே கம் ஃப்ரம், யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் குக்கிங். திஸ் இஸ் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். ஸோ த செஃப் டஸ் நாட் கெட் த இன்கிரீடியன்ஸ் themselves. Instead they are injected into the kitchen by someone else. ஸோ இப்போ பெனிஃபிட்ஸ் என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு? எஃபிஷியன்சி, ஃபிளெக்சிபிலிட்டி, கன்சிஸ்டன்சி, ஈஸி சேஞ்சஸ். ஸோ எஃபிஷியன்சினா செஃப் குக்ஸ் மோர், வேஸ்ட் டைம் லெஸ்ஸா வேஸ்ட் ஆகும். ஃபிளெக்சிபிலிட்டினா ஆர்கானிக் வெஜிஸ் வேணுமா, நீங்க யூ ஜஸ்ட் டெல் த சப்ளையர் there is no change in the kitchen, you don't want to leave the kitchen. கன்சிஸ்டன்சினா இப்போ எல்லா செஃப்க்கும் ஒரே குவாலிட்டி ஆஃப் இன்கிரீடியன்ஸ் கிடைக்கும். ஸோ இங்க நோ chaos, no confusion. So next வந்து easy changes. Change the supplier, no problem. Chef வந்து doesn't need to change how they cook இல்லையா? ஸோ இதுதான் வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். ஸோ ஃபைனல் ரீகேப் வந்து என்னன்னா, இன்கிரீடியன்ஸ் ஆர் யுவர் டிபெண்டன்சி, செஃப் தான் வந்து யுவர் கோட், சப்ளையர் இஸ் த இன்ஜெக்டர், kitchen is where the work happens. So with dependency injection, the supplier provides what the chef needs, so the chef can focus on cooking, not on shopping. This is dependency injection.